உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு பழைய வீடு அடங்கிய ஒரு லேண்டை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த பழைய வீடு அடங்கிய லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை பட்டினா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், இந்த பழைய வீடு அடங்கிய லேண்ட் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவர்த்தனகிரி, அதாவது பஸ்லாம் போயிட்டு பாருங்களேன், ஆவடி டு பூந்தமல்லி போகிற பஸ்ஸு கோவர்த்தனகிரி, அதாவது ஆவடிக்கு கோவர்த்தனகிரிக்கு அடுத்தாப்புல ஆவடி, உங்களுக்கு ஆவடிக்கு அடுத்தாப்புல கோவர்த்தனகிரி, அந்த மாதிரி ஒரு மெயின் ஏரியாவில் தான் அந்த வந்து இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. கோவர்த்தனகிரி பஸ் ஸ்டாப், அந்த பெரிய மரம் இருக்குல்ல, அந்த மரம் கைக்கிட்ட, அந்த மரத்துக்கிட்ட தான் பஸ் ஸ்டாப்பு. அதிலேருந்து ஒரு 100 மீட்டரில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இது அந்த லேண்டுக்கு போகிற 20 ஃபீட் ரோடு. உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஆவடி டு பூந்தமல்லி போகிற ஹைவே ரோடு. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, விவேகானந்தா வித்யானந்தா ஸ்கூல் இருக்குது, காலேஜ் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. எல்லாமே பக்கத்துலேயே நியர்லேயே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லைனா 2 கிலோமீட்டருக்குள்ளே, 1.5 கிலோமீட்டர் தான் ஆக்சுவலாக, 1.5 கிலோமீட்டருக்குள்ளே ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், மார்க்கெட், மெயின் மார்க்கெட், பஸ் டிப்போ எல்லாமே அமைஞ்சிருக்கு. இது 20 ஃபீட் ரோடு, நல்ல அகலமான ரோடு, நல்ல காமான ஒரு ஏரியா. இது பார்த்திங்கன்னா நல்ல அற்புதமான ஒரு லொக்கேஷனில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதாவது ஆக்சுவலாக வந்து அந்த லேண்டில் ஒரு வீடு இருக்குது. அது 30 வருஷத்துக்குள்ள வீடு, அதாவது 30 வருஷம் பழமையான வீடு. அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க ரேட் எதுவும் சொல்லலை, லேண்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 50 அடி. அந்த லேண்டு வந்து ஃப்ரண்டேஜ் 50, பேக்கில் வந்து 49, ஒரு சைடு 51, ஒரு சைடு 46, மொத்தத்தில் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து அந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனேஜ் கனெக்ஷன், மெட்ரோ வாட்டருங்க பார்த்திங்கன்னா, அந்த பாருங்கள் ப்ளூ கலர் பைப்பு, மெட்ரோ வாட்டர், எல்லா வீட்டுக்கும் மெட்ரோ வாட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் இன்னும் அவங்க எடுக்கலை, ஆனால் ட்ரைனேஜ் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் அவங்க எடுத்துக்கல. நான் இந்த இருக்கலாம், இந்த வீடு தாங்க உங்களுக்கு இந்த வண்டி நிற்கு பார்த்திங்களா, இந்த வண்டி நிற்கிற இடம் தான். நார்த்து ஃபேஸிங்கில், வடக்க பார்த்த ஸ்பேஸிங்கில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. லேண்ட் வந்து இந்த செவரில், காம்பவுண்ட் செவர்லேருந்து ஃப்ரண்ட் காம்பவுண்ட் செவரே போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் அந்த லென்த் வரைக்கும், அந்த கை லென்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக 50 அடியில், உங்களுக்கு 50 அடியில் அமைஞ்சிருக்கு. பேக்கில் வந்து அப்படி 49, பேக்கில் வந்து 49. இந்த சைடு லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 51. அதே மாதிரி அந்த சைடு லென்த்து பார்த்திங்கன்னா 46. உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. ஆன்லைன் பட்டா லேண்டு. வீடு வந்து 30 வருஷத்துக்குள்ள வீடு. வீட்டுக்கு அவங்க ரேட்டே போடலை. ஃப்ரண்டேஜ் நல்லா, ஃப்ரண்ட்லலாம் நல்லா இடம் விட்டு தான் வீட்டை கட்டியிருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்களா, லேண்டு நல்லா பெருசாக நல்லா ஃபுல்லாகவே இருக்குது. நான் பேக்கில் வந்து லேண்டை காமிச்சிடுறேன். இது பழமையான வீடு, கொஞ்சம் ஆட்கள் இல்லாதனால சுத்தம் இல்லாமல் இருக்குது. செடி கொடியெல்லாம் வளர்ந்துருக்கு. பார்த்திங்களா லேண்டு. போர், இதில் போர் போட்டிருக்காங்க. 300 அடி போர் இருக்குது. 3 ஃபேஸ் கரண்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து தான் போகணும். மரம் செடி கொடியெல்லாம் இருக்குல்ல, அதனால் பார்த்திங்களா ஃபுல்லாக செடிகள், ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லா காலி மனையும் நல்லா அற்புதமாக இருக்குது. நல்ல மரம், உங்களுக்கு வந்து கருவேப்பிலை மரம் இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது. இந்த நீட்டமாக வளருமே, அது என்ன மரம், நெட்லிங்க மரமா, எங்கள் ஊரில் நெட்லிங்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. இந்த மரம் ஒன்று இருக்குது. இது வீடு வந்து 30 வருஷத்துக்குள்ள வீடு, பழமையான வீடு தான். அந்த வீட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து அதாவது அந்த கதவு வந்து திறக்க முடியல ஆக்சுவலாக, அதனால் உள்ளே நான் காமிக்கும் போது அந்த கதவு திறக்க முடியல, துருப்பிடிச்சிருக்கனால இது பாத்ரூம் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 1 BHK வீடு தான் இது. வீடை பொறுத்த வரைக்கும் இடம் வாங்குறவங்க வந்து டெமாலிஷன் பண்ணிவிட்டு புது வீடாக கட்டினாலும் கட்டிக்கலாம். ரெண்டாவது இதே வீடை ஆல்ட்ரு பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராங்கான உங்களுக்கு செவர், வால் ஃபுல்லாக ஸ்ட்ராங்கு, ஒரு விரிசல் கூட பார்க்க முடியாது. இங்கே பார்த்தீங்களா
இந்த இவங்களுக்கு தண்ணி பைப்பு இந்த இருக்கு பாருங்கள், கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது சின்ன ஒரு போத்திக்கோ மாடலில் இருக்குது. ஃபுல் கிளாஸ் போட்டு அந்த சைடு கிளாஸ் போட்டு உங்களுக்கு வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்லேயும் கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு விண்டோ, அது ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க. ஹாலு இது வந்து பெட்ரூம், இது வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பெட்ரூமு, இது கிச்சன். எல்லாமே வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க, கதவு ஃபுல்லாக வுட்டு. இது வந்து ஒரு கிச்சனு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் இந்த ஒயிட் வாஷ் கருப்படிச்சு தான் இருக்க தவிர எதுவுமே ஓதம் அந்த பபுள்ஸ் அந்த மாதிரிலாம் உள்ளலை. வாழை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் கட்டினது நல்லா ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருப்பாங்க. ஆற்று மணல் போட்டு நல்லா அற்புதமாக கட்டியிருப்பாங்க. அதனால் பில்டிங் வந்து டேமேஜ் ஆகிற கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. 2 விண்டோ இருக்குது. பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் டேமேஜ் ஆகிற கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு லேண்டுக்கு மட்டும்தான்ப்பா ரேட்டு, பில்டிங்க்கு நான் ரேட் கொடுக்கல அப்படின்ட்டாங்க. இந்த வீட்டில் வந்து போர் 300 அடி போட்டிருக்குறாங்க. அடுத்தப்போ 3 ஃபேஸ் கரண்ட் இருக்குது. லேண்ட் 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, ஆன்லைன் பட்டா. மேலே போய் வியூஸ் காட்டுறேன். அந்த காலத்து படினாப்பில் சின்ன படியாக போட்டிருக்காங்க ஒடுக்கமாக. பார்த்தீங்களா போட்டிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களுக்கு வீடை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆட்கள் இல்லாதனால அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி வீடை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சிங்கிள் பெட்ரூம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க தாங்க. எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே பக்கத்தில் வீடுங்க தான். பார்த்தீங்களா, பக்கத்தில் எல்லாம் வீடுங்க தான். இந்த பில்டிங்க்கு அடுத்தாப்புல அந்த க்ரெயின் போகுது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என் கைக்கு நேராக அதுதான் மெயின் ரோடு. கரெக்டாக 100 மீட்ரு பக்கத்தில் இது ஒரு ஸ்கூலு. இது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து எல்லாமே நியரு, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் எல்லாமே வாங்கிக்கலாம். அதாவது ஆல் ஃபெசிலிட்டி வித்தின் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். 100 மீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான், வேறு எதுவுமே. அதான் மெயின் ரோடு. இந்த எல்லோ பில்டிங்க்கு அடுத்தாப்புல உங்களுக்கு வந்து ஒரு 10 மீட்டரில் மெயின் ரோடு. இது ஒரு ஸ்கூலு, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே நமக்கு எல்லாம் அமைஞ்சிருக்கனால இந்த இடம் வந்து நல்லா அற்புதமான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா சொல்கிறாங்க. 6000 ரூபா சொல்கிறாங்க. நெகர்சபிள். டைரக்ட் ஓனர். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம டைரக்ட் ஓனர் சிட்டிங் தான் கொடுப்போம். அதே மாதிரி இதுவும் டைரக்ட் ஓனர் தான். அவங்களே கால் பண்ணி நமக்கு உங்கள் சேனலை போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்திருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் வந்து 6000 ரூபா சொல்கிறாங்க. நெகர்சபிள். இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. நல்ல அருமையான ஏரியாங்க. பக்கத்துலேயே நியருங்க. உங்களுக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டிப்போ, மெயின் மார்க்கெட். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த 100 மீட்டர்லேயே உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் அனைத்தும் இந்த 100 மீட்டரில் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஒரு காய்கறி கடையாக இருக்கட்டும், கிளினிக்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த ரோட்டில் இருக்குங்க. எத்தனை மணிக்கு வேணாலும் நீங்கள் இங்கேருந்து பஸ் ஏறி போகலாம். உங்களுக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு கூட நீங்கள் அந்த ரோட்டில் போனீங்கன்னா பஸ் வரும், சேராட்டோ வரும், எல்லாமே இருக்குது. பக்கத்துலேயே இருக்குது. ஆவடி நியர்லேயே இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த இடம் பிடிச்சிருச்சுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோட நம்பர் வந்து 9094235701. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன்.